இங்கே மீனா வந்து பாயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே பார்க்கவும் செய்கிறாங்க. மீனா வந்து இப்படிலாம் நடந்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே சொல்லிங்கிறது எல்லாருமே ஒரு நிமிஷம் இங்கே மீனாவை பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் அது இவ எதுக்காக உட்காந்துட்டு இருக்கான் நல்லாவே தெரியும். வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு ஓரமாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா சொல்லிங்கிறது விஜய் வந்து மனசுல நினச்சிட்டு இங்கே அவகிட்ட போய் கேட்கலாமே சொல்லிட்டு போகும்போது இங்கே கரெக்டாக பாட்டு வந்து சொல்லவும் செய்கிறாங்க. என்னடா ஆச்சு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே முத்து வந்து தெரியல பாட்டி, நானும் கோவிலேருந்து வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நானும் என்னெல்லாம் கேட்டு பார்க்குறேன், அவள் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கா சொல்லிங்கிறது மூத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே பாட்டு வந்து என்ன ஆச்சு மீனா சொல்லி கூப்பிடும்போது இங்கே விஜய் அத்தை வேற ஒன்றும் இல்லை அத்தை, இங்கே நல்லா இருந்தா வேலை செய்யணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ இப்படி உட்காந்துட்டு இருக்கா, இவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே சொல்லிங்கிறது விஜய் வந்து சொல்லிட்டும் இருக்காங்க. அப்போ இங்கே முத்து வந்து இங்கே பாருங்க, நீங்கள் சும்மாலாம் இந்த மாதிரி மீனாவை தப்பாக பேசாதீங்க அப்படிங்க முத்து சொல்லவும் செய்கிறாங்க. விஜய் வந்து வேறடா காரணம் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே முத்து இந்த மாதிரி கோயிலுக்கு நாங்கள் 2 பேர் போயிருந்தோம் இல்லையா, அப்போ ஏதோ ஒரு சாமியார் வந்து இந்த மாதிரி நீ எதுக்கு இங்கே வந்த, நீ இங்கே வந்தது பெரிய தப்பு, நீங்கள் வந்துருக்கவே கூடாது, இப்போ உடனே கிளம்பிப்போ, அப்படி இருந்த அப்படின்னா உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கோம், அதனால கிளம்பி இப்போ நீ போ சொல்லிங்கிறது அந்த சாமியார் மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு காரணத்தில் இருந்து தான் இங்கே மீனா வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துட்டு இருக்கா சொல்லிங்கிறது முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டி இந்த அம்மாடியம்மா ஏம்மா இதுக்கெல்லாமா உட்காந்துருப்பேன் சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா பாட்டி அவர் சொன்னது எனக்கு இன்னும் மனசுல இருந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்லிங்கிறது மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜயாது அத்தை என்னத்தை அவள் சொல்கிறது நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, அவளே சும்மா விட்டா கதையை விட்டுட்டு இருப்பா, அவள் பேச்சா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க சொல்லிங்கிறது விஜய் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனா இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இதை பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சும்மா இருங்க சொல்லிங்கிறது மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் என்னடி என்ன என்ன பாய் எகிருது சொல்லிங்கிறது விஜய் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. பாட்டு வந்து விஜயா அவளே பாய்ஸில் உட்காந்துட்டு இருக்கான், அவகிட்ட நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ண போகிற அப்படிங்கிறது பாட்டி கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனாந்த அதான் என்ன தேவை இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் என்ன திட்டுறீங்க, அவ்வளோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது விஜய் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. பாட்டு மீனா அப்படிங்கிறது மீனாவை தனியாக கூப்பிட்டு போகவும் செய்கிறாங்க. அதேமாரி இங்கே மீனா கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே பொய்யா இருக்குமா, ஸோ நீ நம்பருக்கு அது இல்லாமல் நீ இவ்வளோ பெரிய விஷயமா எடுக்கிறதுக்கே பெரிய பெரிய விஷயம், அதை நீங்கள் எடுக்காமல் அப்படியே விட்டாலே ஒன்றும் உனக்கு பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது, யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் சொன்னால் அப்படிலாம் நடந்துருமா என்ன அமைச்சிடுங்கிறது பாட்டி வந்து கேட்க முடிச்சுறாங்க. மீனா வந்து இல்லைங்க பாட்டி எனக்கு மனசே கேட்கல பாட்டி அமைச்சிடுங்கிறது மீனா வந்து சொல்லிடும் இருக்காங்க. இங்கே பாட்டி வந்து இங்கே பாரு நீ கவலைப்படாத ஒன்றும் நடக்காது அமைச்சிடுங்கிறது பாட்டி வந்து இங்கே மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் செய்கிறாங்க. அதேமாரி இங்கே முத்து வரவும் சொல்கிறாங்க. அதேமாரி இங்கே முத்து வந்து வரவும் செய்கிறாங்க. மீனா பார்த்து மீனா ஏன் மீனா ஏன் இந்த அளவுக்கு அப்செட்டாக இருக்க, ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம், ஏதாவது பெருசாக எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அமைச்சிடுங்கிறது முத்து வந்து சொல்லிட்டும் இருக்காங்க. மீனா இல்லைங்க நம்ம இங்கே இருக்க வேணாங்க நம்ம போகுமா அமைச்சிங்கிறது மீனா வந்து கேட்டுடும் இருக்காங்க. முத்து வந்து மீனா என்ன மீனா இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா அமைச்சிங்கிறது மீனா கிட்டே இங்கே முத்து சொல்லவும் செய்கிறாங்க. மீனா வந்து ஏங்க உங்கள் இது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு இங்கே இருக்கிறது சரியாக படலைங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க அமைச்சிங்கிறது மீனா வந்து இங்கே முத்துக்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. முத்து வந்து சரி மீனா நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு முத்து வந்து போகும்போது இங்கே பாட்டு வந்து அதாவது எல்லாருமே இருக்கும்போது இங்கே முத்துக்கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. என்னடா பேசிட்டியா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து இல்லைங்க பட் இந்த மாதிரி அவள் ஊருக்கே போயிடலாமா அப்படி மாதிரி கேட்டுட்ருக்கா அப்படின்னு முத்து சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே விஜய் தான் தெரியுது நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி ஒரு சாக்கை வச்சுட்டு ஸோ வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஜாலியாக இருக்கனால எந்த வேலையும் செய்ய வேணாம்ல அப்படின்னு சொல்லுங்க விஜய் வந்து சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே பாட்டு இங்கே பாரு விஜயம் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒரு அத்தையா நீ என்ன பண்ணோம் அவள் மனசாக மாத்திருக்கு நீ தான் ட்ரை பண்ணோம், அதை விட்டுட்டு அவள் வேலை செய்ய முடியாமல் பண்ணிகிட்டு இருக்கா, அப்படி பண்ணிகிட்டு இருக்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தா இது சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிங்க. ஸோ பாட்டு வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை முத்து பேசி பாடுறா மீனா பயந்துருக்கா, நம்ம சொல்லி புரிய வச்சா கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிங்கிறது ஸோ அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து இந்த ஆமாப்பா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவகிட்ட பேசலாம் சொல்லிட்டு போனேன், ஆனால் அவளையும் இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த மாதிரி ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஷயத்து வந்து என்ன முத்து சொல்லிட்டு இருக்கேன் மீனா அதுக்கெல்லாமா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே முத்து வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிங்கிறது ஸோ முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எல்லாருமே வரவும் செய்கிறாங்க. வந்த உடனே இங்கே வந்து ஸ்ருதி வந்து ஃபஸ்ட்டு போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி மீனா நீ கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிங்கிறது ஸோ ஸ்ருதி வந்து சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீன் வந்து சரி எல்லாரும் சொல்கிறாங்களே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிங்கிறது மீனா வந்து ஸோ ஒத்துக்கவும் செய்கிறாங்க. சார் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க ஸோ ஒத்துக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாள் ஸோ எப்படியோ தட்டி கழிச்சுட்டு இங்கே மீனா போகவும் செய்கிறாங்க. அதை காலையில் ஆகுது ஆனால் இங்கே பாட்டு வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயானோம் அப்படின்னு ஸோ பாட்டுன்னு சொல்லவும் செய்கிறாங்க. இது கிட்ட மீனாக்கு பயம் வந்துடுச்சு, ஐயோ அவர் வேறு அங்கே வர வேணாம்
அப்படிமா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம போனால் தேவையில்லாத பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிங்குது. மீனா வந்து மனசில் நினச்சி பாட்டி நான் வரல பாட்டி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிங்குது. மீனா வந்து சொல்லிட்டும் இருக்காங்க. அப்போ நீங்கள் பாட்டி நீங்கள் பாருமா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ வா அப்படின்னு சொல்லிங்குது. பாட்டி வந்து நீங்கள் மீனாவை வலுப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. நீங்கள் மீனாவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ அந்த சாமியார் பார்த்தா அவர் என்னென்ன கேட்பாருன்னு தெரில, அவர் பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்குது. மீன் வந்து மனசில் நினச்சிட்டேன் அந்த கோயிலுக்கும் போகிறாங்க. அதேமாரி இங்கே பூஜைக்கு தேவையான எல்லா வேலையுமே இங்கே செஞ்சுட்டும் இருக்காங்க. அப்போ இங்கே பாட்டு அம்மா அந்த மாதிரி குளத்தில் போய் தண்ணி மட்டும் எடுத்துருவாமா அந்த சொம்பில் அப்படின்னு சொம்பை கொடுக்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனா சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிங்குது. மீனுக்கு மனசில் ஸோ இங்கே போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ஸோ ரோகிணியோட அம்மா அந்த மாதிரி இதுதான் ரோகிணி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஸோ அந்த பொண்ணுக்கான பையன் தான் கிஷ், ஸோ அது இவன் தான் சொல்லிங்குது. சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே இந்த மீனா கேட்டுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சொம்பை கீழே போட்டோன்னா இங்கே ரோகிணி என்னடா சத்தம் சொல்லிங்குது. திரும்பியும் பார்க்குறாங்க மீனா அது நிற்கிறதா இங்கே ரோகிணியும் அது இல்லாமல் ரோகிணியோட அம்மா பார்க்கவும் செய்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்துட்டு இங்கே ரோகிணிக்கு என்ன எதுன்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் சேஞ்ச் வந்து இங்கே மீனா கிட்ட மீனா அந்த மாதிரி நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே எல்லா விஷயத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க எப்படி லைஃப்பில் வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இங்கே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே மீனாக்க பயங்கரம்னா வருது பலரும் ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இங்கே இவ்வளோ மனசு வருது, சின்ன பையன் அவனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளோ மனசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிங்கிறது மீன் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே வந்து மலையமானி வந்து ஸோ கோவப்படுறது கரெக்டு தான், பட் இருந்தாலும் இவளோட கஷ்டத்தை நீ புரிஞ்சு தான் உனக்கு கண்டிப்பாக என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. மீனா அது புரியுதுங்க, அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு சார் நல்லாவே தெரியும், அதுக்குன்னு பையனோட வாழ்க்கையை இது பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிங்கிறது மீன் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. ரோஹிணி இந்த ப்ளீஸ் மீனா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிங்கிறது ரோஹிணி வந்து சொல்லவும் செய்கிறாங்க. அதேமாரி எங்கள் ரோஹிணி வந்து நானே எல்லாருக்கிட்டையுமே இந்த உண்மையை பற்றி நானே சொல்லிடுறேன், நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிங்கிறது ஸோ ரோஹிணி வந்து சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீனாக்கும் ஸோ எதையுமே சொல்லாமல் சண்டாகிறத பார்த்து இங்கே ரோஹிணியோட அம்மா வந்து நான் தான் சொன்னல மீனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக மீனா யார்கிட்டையும் சொல்ல மாட்டா, உனக்காக எழுப்பு தான் பண்ணுவான்னு சொல்லி சொன்னா இல்லையா அதேமாதிரி பண்ணுறால அப்படிங்கிறது ஸோ சொல்லவும் செய்கிறாங்க. மீனாந்தி ஏங்க என்னங்க நானா உங்களை மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா, என்னெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ பெரிய உண்மையை எனக்கு தெரிஞ்சு நான் மறைச்சிட்டேன் அப்படின்னா அது நான் உங்கள் கூட சேர மாதிரி இடம், அது இல்லாமல் உங்ககிட்ட சேர்ந்து நானும் மறைச்ச மாதிரி இடம், ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வரும். அப்போ தெரிய வரும்போது ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி எக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ஆகணும், அதேமாதிரி நான் எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிட்டு என்னால் இருக்க முடியாது, நான் இப்போயே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிங்கிறது மீன் வந்து சொல்லிட்டும் இருக்காங்க. அப்போ இந்த ரோன் வந்து ஸோ கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் மீனா யார்கிட்டையுமே சொல்லிவிடாதீங்க அப்படின்னு சொல்லிங்கிறது ரொம்ப கெஞ்சவும் செய்கிறாங்க. அதுமாதிரி என் கிருஷ்ணன் இந்த ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அம்மா வந்து மன்னிச்சிடுங்க, அம்மா கிட்ட அம்மாவை பற்றி யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிங்கிறது கிருஷ்ணன் வந்து கெஞ்சவும் செய்கிறாங்க. அதேமாதிரி கிருஷ்ணோட கார்டுன்னு வராங்க. ஓ அப்போ நீ இங்கே தான் இருக்கியா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிங்கிறது ஸோ மீனா வந்து ஸோ அவங்களையும் பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ இந்த ரோனோட அம்மா வந்து ப்ளீஸ் மணி வந்து யாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக பாட்டு வந்து கூப்பிடவும் செய்கிறாங்க. மீனா மீனா அமைச்சிருங்கிறது சத்தம் போட்டு கூப்பிடவும் செய்கிறாங்க. மீனாக்கார் வழி இல்லைம்மா சரிங்க படி நான் வரம்படி அமைச்சிருங்கிறது ஸோ மீனாவும் கிளம்பி அதாவது எங்ககிட்ட எந்த பதிலுமே சொல்லாமல் இங்கே மீனா வாட்டன் கிளம்பி போகவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே ரோனிக்கு போச்சு, அவள் எல்லார்கிட்டையுமே இந்த உண்மையை பற்றி பேச போகிறா அப்படின்னு சொல்லிங்க. ஸோ ரோன் வந்து ஒரு பயத்தோடைய இருந்துட்டும் இருக்காங்க.